Hi viewers, மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். MG Hector இந்த வெஹிக்கிளுடைய டீடைல்டு ரிவ்யூ, டெக்னிக்கல் டீடைல்ஸ், பிரைஸ் என்ன இருக்கு, கம்பேரிசன் இப்படின்னு எல்லா விஷயங்களுமே நம்ம இதுக்கு முன்னாடி ரிவ்யூவா கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு ரிவ்யூவில் என்ன பார்க்க போறோம்னா MG Hector இந்த வெஹிக்கிளுடைய சர்வீஸ் காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக எந்த ஒரு வெஹிக்கிள் வாங்குறதா இருந்தாலும் அந்த வெஹிக்கிளுடைய சர்வீஸ் காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வெஹிக்கிள் வாங்கணுங்கிறது நான் பலமுறை ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம வாங்கி அதுக்கப்புறம் பல வருஷங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒவ்வொரு வருஷங்களும் வரக்கூடிய சர்வீஸ் காஸ்ட் என்னவா இருக்குங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வகையில் இந்த MG Hector பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டாக லான்ச் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ங்கிறதுனால நம்ம யாருக்குமே இந்த வெஹிக்கிள் அசியூம் பண்ண முடியலை இதனுடைய சர்வீஸ் காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட MG Hector ஸோ இந்த வெஹிக்கிளை விற்கும்போது கஸ்டமர் கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை வரவழைக்கிறதுக்காக MG Hector நிறைய விஷயங்களை சர்வீஸ் காஸ்ட் விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம கீழே பார்த்துக்கலாம். ஸோ MG Hector இந்த வெஹிக்கிளுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 360 டிகிரி கேமரா, இன்டர்நெட் கார், பேனராமிக் சன்ரூஃப், எலக்ட்ரிக் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், எலக்ட்ரிக் டெயில்கேட் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கில் புக்கிங் ஸ்டார்ட் பண்ண உடனே 28,000 கார்கள் வித்து போச்சு. ஸோ அது ஒரு பயங்கரமான ஒரு மேசிவான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேட்டிங்காக கூட இருந்தது. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கார் ரிலையபிளாக, அதாவது கஸ்டமர் கிட்ட எவ்வளோ தூரத்துக்கு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுல MG Hector ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஒரு விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வேரண்டியை பொறுத்த வரைக்கும் 555 MG ஷீல்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 555 MG ஷீல்டு இதனுடைய அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5ங்கிறது உங்களுக்கு 5 வருஷம் இந்த வெஹிக்கிளுக்கு வேரண்டி கொடுக்குறாங்க. இரண்டாவது 5ங்கிறது வந்து 24/7 ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஆன் த வேல போயிட்டுருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. அது 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இனி மூணாவது 5ங்கிறது முதல் அந்த வெஹிக்கிள் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முதல் 5 சர்வீஸ் இருக்கு இல்லையா, அந்த முதல் 5 சர்வீஸில் வந்து உங்களுக்கு லேபர் சார்ஜ் டோட்டலாக கிடையாது. ஸோ இன்னைக்கு வெரி லீடிங்கில் இருக்கக்கூடிய பிராண்டு கூட இந்த ரோட் சைட் அசிஸ்டன்ஸ்லாம் 5 இயர்ஸ் கொடுக்குறது இல்லை, 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இப்படி கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் இவங்க வந்து 3 விஷயத்தையுமே 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் இவங்க 555 MG ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இது காமனாக நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா MG Hector காருக்குமே இது வருது. ஸோ இன்னைக்கு இரண்டாவது முக்கியமான விஷயம் இதனுடைய சர்வீஸ் காஸ்ட் என்னவா இருக்கும். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கார், அதாவது MG Hector பெட்ரோல் கார் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு 45 காசுகள் தான் இதனுடைய சர்வீஸ் காஸ்ட். அதே மாதிரி டீசல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் MG Hector டீசல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 1 கிலோமீட்டருக்கு 49 காசுகள், அதாவது 4 காசுகள் உங்களுக்கு கூட. ஸோ இந்த வெஹிக்கிள் ஓவராலாக நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் கிடையாது, 1,00,000 கிலோமீட்டர் நீங்கள் இந்த வெஹிக்கில் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ 1,00,000 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு பெட்ரோல் MG Hector பொறுத்த வரைக்கும் 45,000 ரூபாய் இதனோட சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கும். அதே டீசல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் 49,000 ரூபாய் இதனுடைய காஸ்ட்டாக இருக்கும், சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் ப்ரீபெய்ட் மெயின்டெனன்ஸ் பேக்கேஜஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு கஸ்டமர் கிட்ட புதுசாக வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் இந்த வெஹிக்கிளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து, அதாவது கஸ்டமருடைய கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து இன்னும் அவங்க கையில் எடுக்கணுங்கிறதுக்காக ப்ரீபெய்டு மெயின்டெனன்ஸ் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. 2 பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கிளாசிக், இன்னொன்று ப்ரீமியம். இந்த கிளாசிக்ங்கிறது நார்மலாக வரக்கூடிய பேக்கேஜஸ் தான். ப்ரீமியம்ங்கிறது வியர் அண்ட் டியர். ஸோ இந்த வெஹிக்கில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது இந்த பேக்கேஜுக்குள்ளே உள்ளே ஏறி போயிருது. ஸோ அதான் வியர் அண்ட் டியர் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாசிக் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் பேக்கேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம், அது 8,000 ரூபாய். இனி ப்ரீமியம் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் அதுவும் 3 இயர்ஸ் பேக்கேஜ், ஆனால் 30,000 ரூபாய். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 30,000 ரூபாய் கொடுத்த பேக்கேஜ் எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு பேக்கேஜாக தான் இருக்கும். ஸோ இதோட நிப்பாட்டிக்காமல் இந்த MG Hector கஸ்டமர்ஸில் இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சிந்திக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம், நம்ம எந்த ஒரு வெஹிக்கிள் எடுத்தாலும் அந்த வெஹிக்கில் வந்து அதுக்கப்புறம் ரீசேல் வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். ஸோ ஒரு புதுசாக லான்ச் ஆகக்கூடிய இந்த வெஹிக்கிளில் எவ்வளோ தூரத்துக்கு ரீசேல் வேல்யூ இருக்குங்கிறது எல்லாருக்குமே டவுட். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலையும் அவங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா MG 360 ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் MG Hector வெஹிக்கிள் புதுசாக எடுக்கும் போதே 40,000 ரூபாய் நீங்கள் டீலர்ஷிப் ஆஃபீஸில் நீங்கள் பே பண்ணிடணும். ஸோ அதாவது MG Hector எக்ஸுங்கிற வேல்யூக்கு கூட நீங்கள் 40,000 ரூபாய் அடிஷனல் நீங்கள் பே பண்ணணும். ஸோ இது மூலமாக என்னன்னா, முதல் 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த வெஹிக்கிள் நீங்கள் எப்போ சேல் பண்ணாலும் ஓகே 60% ஆஃப் ரெசிடியூல் வேல்யூ, அதாவது உங்களுடைய வெஹிக்கிள் வேல்யூனுடைய அன்றைக்கு கரண்ட் வேல்யூனுடைய 60% 60% உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த வெஹிக்கிள் கிடச்சிடும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸையும் கூட அவங்க வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ MG Hector பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வெஹிக்கிளை சேல் பண்ணுறதுக்கு மக்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ட் லெவலில் கொடுக்கறதுக்காக அவங்க மேக்ஸிமம் 555 MG ஷீல்டுங்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை அவங்க கிளாசிக் ப்ரீமியம் அப்படிங்கிற ப்ரீபெய்ட் மெயின்டெனன்ஸ் பேக்கேஜாக இருக்கட்டும், இல்லை இந்த ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய MG 360 ஸ்கீம் அப்படிங்கிற அந்த பேக்கேஜாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுத்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் வந்து அவங்க கஸ்டமர் கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஸோ இன்னொரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.